வணக்கம் நேயர்களே. பிளாண்ட் டயட் இந்த வார்த்தை நிறையா கேள்விப்பட்டிருப்போம். டாக்டர்ஸ்ட்டு எங்கேயாவது போனால் டயட் எழுதும் போதே ஒரு ஃபீவர் இல்லை வேறு எதாக இருந்தாலும் கொஞ்சம் டயட் கொஞ்சம் பிளாண்டாக சாப்பிட்டுக்கோங்கன்றுவாங்க. அப்போ பிளாண்ட் டயட்னா என்ன ஆக்சுவலாக? பிளாண்ட் டயட்னா வெறும் சமைக்காத காய்கறிகள் தான் பிளாண்ட் டயட்டா அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த சமைக்காத பச்சை காய்கறிகள் பிளாண்ட் டயட்டுக்கு எதிரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பிளாண்ட் டயட் அப்படின்னாவே நம்ம மனசில் வெறும் என்னமோ மசாலா பொருட்கள் தான் தீங்கு மாதிரியும் மித்ததெல்லாம் ரொம்ப நல்லது மாதிரி நினைக்கும். இல்லை, எந்தெந்த உணவுகள் ஃபிசிக்கலாக நம்ம வயிறை இரிட்டேட் பண்ணுதோ இல்லை கெமிக்கலாக இரிட்டேட் பண்ணுதோ அவை அனைத்துமே பிளாண்ட் டயட் அல்ல. இல்லை வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலத்தை கூட்டுதோ அதுவும் பிளாண்ட் டயட் அல்ல. அப்போ ஃபிசிக்கலாக நம்மளை போய் உள்ளே போய் உறுத்தக்கூடாது, உள்ளே போய் வினை புரிந்து உறுத்தக்கூடாது. அப்போ அந்த மாதிரி உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும். எது அதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குறிப்பாக இந்த டயட் எதுக்கு நல்லது பிளாண்ட் டயட் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் எனக்கு நெஞ்சு எரியுது, அப்படியே மேலே எனக்கு ஆசிட் வருது, ஜிஆர்டி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இல்லை வயிற்றில் புண்ணு இருக்குது அப்படிம்பாங்க. டியோடினல் அல்சர், கொஞ்சம் கீழே குடலில் எனக்கு புண்ணு இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பொருட்கள், அல்சர், அசிடிட்டி இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே கொஞ்சம் பிளாண்ட் டயட்டை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதிலிருந்து முற்றிலுமாக குணமாக முடியும். அப்போ பிளாண்ட் டயட்டில் தவிர்க்க வேண்டியவை ஆல் பிராண்ட்ஸ், ஐ மீன் ஓட் பிராண்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குது இல்லையா, நம்மளே பார்த்துருக்கோம். வீட் பிராண்ட் இதை தவிர்க்கப்பட வேண்டியவை. ஐ மீன் நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளை அனைத்துமே பிளாண்ட் டயட்டில் வராது. அப்போ அதை நம்ம கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். அது வந்து போய் இரிட்டேட் பண்ணும். ரா வெஜிடபிள் சாலட், பச்சையாக சாப்பிட்ற பச்சை காய்கறிகள், வெள்ளரிக்காய், தக்காளி, கேரட்டு, முள்ளங்கி, பீட்ரூட்டு இவை அனைத்துமே, வெங்காயம், அது எதாக இருந்தாலும் ராவாக சாப்பிட்றது தவிர்க்க வேண்டும். அடுத்து என்ன சொல்லலாம், என்ன சொல்கிறது, பேக்கரி உணவுகள் மட்டுமல்ல, ஊறுகாய் கண்டிப்பாக பிளாண்ட் டயட்டே கிடையாது. அப்புறம் ஸ்பைசஸ், நம்மளுக்கு தெரியும் கிச்சனில் இருக்க மசாலா பொருட்கள், அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். அந்த மசாலா ஐட்டங்கள்லாம் நம்ம காரம், மசாலா இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். இது மட்டும் அல்லாமல் முக்கியமானது ஒன்று என்ன தெரியுமா, இளநீர். நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்க, சம்மரில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஊர் பக்கம்லாம் எல்லாருமே காலையில் வாக்கிங்கில் கண்ணை மூடிக்கிட்டு இளநியாக வாங்கி குடிக்கிறாங்க. தப்பு அல்ல. யார் ஒருவருக்கு ஏற்கனவே அல்சர் இருக்கோ, இந்த வயிற்று பிரச்சனை உள்ளவங்க இளநீர் குடிக்காதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பிளாண்டு கிடையாது, கெமிக்கலாக இரிட்டேட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. சொல்கிறது யார், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், ஒரு ஹையஸ்ட் ரிசர்ச் பாடி இல்லையா. ஸோ அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கொஞ்சம் அசிடிட்டி உள்ளவங்க இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்க வேண்டும். மசாலா ஐட்டம், பச்சை காய்கறிகள், நிறைய கீரை சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்ம உணவில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, மோர் ரொம்ப ரொம்ப சூத்தனிங்காக இருக்கும் அல்சர், அசிடிட்டி உள்ளவங்களுக்கு. ஒரு தயிர் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு அரிசி கஞ்சி தாராளமாக எடுத்துக்கலாம், வாழைப்பழம் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஈஸியாக நம்மளுக்கு எதெல்லாம் கொஞ்சம் ஈஸிலி டைஜஸ்டபுளாக இருக்கும், இந்த மாதிரி எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை நம்ம கொஞ்சம் உட்கொண்டு, இந்த மாதிரி பழங்கள், குறிப்பாக பழங்களில் வந்து ஸ்கின்னோடு சேர்த்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். இந்த பிரச்சனை உள்ளவங்க தான். காய்கறிலையும் நிறைய நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதையும் அவங்க அப்படியே தவிர்த்துடணும். அப்போ பழங்களில் அவங்க கொஞ்சம் ஜூஸாக குடிக்கலாம், தோலை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ இந்த பிளாண்ட் டயட்டோட கொஞ்சம் பிளெயின் வாட்டர், ஐ மீன் குடிநீரை வந்து ஒரு இடைவெளி விட்டு அவங்க கரெக்டாக பருகிட்டே வந்தாங்கன்னா வயிற்றில் இருக்க அல்சர் குணமாவதற்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மசாலா போட்ட பொருட்களையும் உணவுகளையும் நாம் சாப்பிடும்போது இது செரிமானத்துக்காக உடல் திரும்பியும் அசைவ உணவுலாம் நம்ம நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அசைவ உணவு டைஜஷன் ஆகிறதுக்கு ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ நம்ம இருக்கிற புண்ணை குணமாத்தாமல் சும்மா மாத்திரையை போட்டு அந்த வலி தெரியாமல் நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி மாத்திரைகளே இல்லாமலே நம் வாழ்க்கை முறையில் லைஃப் ஸ்டைலில் சின்ன கரெக்ஷனை கொண்டு வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து ஈஸியாக விடுபட முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.